நம்ம வந்து திரேஸ்வரம், தூத்துக்குடி திரேஸ்வரம் கடற்கரை கிட்ட வந்திருக்கோம். இங்க வந்து எல்லா போட்டுகளும் கிடக்கும். நண்டு வலை கழிக்கிறது, மீன் விக்கிற வள்ளங்க, சங்குலி வள்ளங்க, எல்லா மொத்த வள்ளமும் இங்கதான் கிடக்கும். காலையிலயும் சாயந்தரம் மீன்லாம் போடுவாங்க. இங்க ஹைட்ராலிக் ஹோஸ்ல இருந்து எல்லா ஹோஸும் நம்மள்ட்ட அடிக்க கொண்டுருவாங்க. அது ரிவ்யூ கேட்கறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். அது போக நண்டு கிண்டலாம் எப்படி கழிக்கிறாங்க வாங்குறாங்கன்னு பாக்குறதான் வரோம். பாருங்க நண்டு வலை கழிக்கிறது எப்படி இருக்கு, இவங்க ரிவ்யூ எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். பாருங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இங்க பாருங்க போட்டுகள்லாம் இதான் வந்து மீன் பிடிக்கிற போட்டு, நண்டு வலைக்கு போற போட்டு, எல்லா போட்டுகளும் இது கிடக்கு. இந்த ஹைட்ராலிக் ஹோஸ்லாம் வந்து நம்ம அடிச்சு கொடுப்போம். இதை வச்சுதான் வந்து அவங்க கீழே கிடக்கிற வலைகளை வந்து சாம்பறதுக்கு, அதை தூக்கி எடுக்கிறதுக்கு வாங்குறதுக்கு எல்லாமே ஏந்தலா இருக்கும். இப்போ அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இந்த போட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம ஹைட்ராலிக் ஹோஸ் எல்லாமே அடிச்சு கொடுக்குற போட்டு தான். இந்த மாதிரி போட்டுகளுக்கு எல்லாமே பக்கத்துல நடக்கிறது எல்லாமே போட்டு தான். ஒரு டேமேஜ் ஆயிட்டு அப்படின்னா வந்து நம்ம ரீஒர்க்கும் பண்ணி கொடுப்போம். புதுசாவே நம்ம போட்டு கொடுப்போம். அந்த கஸ்டமர்கிட்ட தான் வந்து நம்ம ஃபீட்பேக் கேட்க போறோம். நம்ம கடையில வந்து இப்படி ஓசை எல்லாமே அடிக்க வந்திருக்கீங்க. ரெண்டாவது ஆயில் இல்ல அந்த மாதிரி வாங்க வந்திருக்கீங்க. அது எப்படி இருக்கு? எந்த மாதிரி உங்களை நல்லா இருக்குயா? ஆயிலும் நல்லா இருக்கு. நீங்க பாத்துற ஓசை நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்குயா. ஓசுகள் எந்த பிரச்சனையும் வருதா? அது எவ்வளவு நாளுக்கு ஓடுது? நீங்க கேட்ட உடனே அடிச்சு தரானா இல்லைன்னா ரொம்ப டிலே பண்றானா? கேட்டாலும் அடிச்சாருக்கீங்க. எந்த பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்குதா சார்? இப்போ உங்க தொழிலுக்குலாம் போயிட்டு வரீங்களா? எங்க அங்க காத்து கடல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வாட்டிலாம் அதிகமான காத்து அப்படின்னாங்க. ஆமா, காத்து இதுல நல்லா பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க.